அக்கா வீடு குட்டி வீடா இருந்தாலும் நிறைவான சந்தோஷம் மிகுந்த ஒரு வீடு. இந்த பாலடைஞ்ச மண்டபத்துல எதை நீ வந்து ஹோம் டூர் போனோம்? அழகாதான் இருக்கு, உள்ள எல்லாம் அழகா வச்சு அழகா இருக்கு. வெளியில எல்லார் வீடும் இப்படிதான் இருக்கு, ஆனா உள்ள பாருங்க அவ்வளவு அழகா இன்டீரியர் எல்லாம் சூப்பரா இருக்கும்க்கா. ஆமா நிறைய ஏங்க ரொம்ப நம்புறா நம்மள. ஐயா இதான் எங்க வீடு. சரி, இந்த கண் திருஷ்டி பொம்மை எதுக்கு வச்சுக்கோ தெரியுமா? எதுக்கு? எங்க வீட்டை பார்த்து யாரும் கண்ணு வச்சிடக்கூடாது. யாராவது கண்ணு வச்சிய பிள்ளையார் வந்து பயமுறுத்துவாரு. வாங்க எல்லாம் போங்க தள்ளி. யாரு? அந்த ஐயனுக்கு என்ன சொல்றீங்க நினைச்சு. ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம் வாங்க. ஏமா இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது. அப்பெல்லாம் எதையாவது வாங்கி வச்சு துருதுன்னு ஒரு வாடை வருது. வாடெல்லாம் வராதுப்பா, வருதுப்பா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க வா, இதெல்லாம் பால் பாக்கெட் போட்டு வச்சிருக்கோம், இதுல தோசை மாவு அரைச்சு வச்சிருக்கோம், இதுல சில பொருட்கள் குழம்புலாம் இல்லையா? நேத்து குழம்புலாம் நாங்க உடனே காலி பண்ணிடுவோம். சூப்பர்க்கா. அவ்வளவு ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படிக்கா நீங்க தான் மெயின்டைன் பண்றதா இல்ல அண்ணனா? வீட்டுக்காரவிய தெரிஞ்ச விஷயம். வாங்க வாங்க அக்கா பாருங்க, நமக்காக இப்ப என்ன மாதிரி எப்பவுமே அடுப்பாங்கறையில அடுப்ப பத்த வச்சுட்டு கால் வலிச்சதுன்னா இப்படி உட்கார்ந்துக்கிடணும். இவ்வளவுதான் இடம். இந்த இடத்துக்குள்ள இந்த ஜன்னல்ல காத்து வாங்கிப்பேன். ஏதாவது பொருள் கருவுற மாதிரி வாடை வந்துச்சுன்னா எடுத்து இங்க இருந்தே இப்படி கிட்னி விட்டுக்கிடுவேன். இங்க இருந்து இப்படி டிவி பாத்துக்கிடுவேன். இப்போ நீங்க ஏதாவது பெரிய வீடு கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட கூடாதுன்னா இல்ல, பெரிய வீடு கட்டி இப்ப சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது டிவி பார்க்க முடியுமா? எல்லாம் ஆளிடால். இங்க இப்படி சமைச்சிட்டே இருக்கும்போது அங்க அவ என்ன பண்றான்னு இப்படி எட்டி பாத்துக்கிடுவேன். இதெல்லாம் வந்து மளிகை பொருட்கள் பாத்திருக்கியா? ஆமா என்னக்கா, நான் நல்லா சமைப்பேன். நீ சமைக்கிறத நான் ஷோலையே பார்த்தேனே. இல்லன்னா நான் வச்ச மீன் குழம்பு தின்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பியா? எங்க வீட்டுக்காருக்காக ஆசையா வந்து, எங்க வீட்டுக்காரர் எது மேலயே ஆசைப்பட மாட்டாரு. முதல் முறையா அவர் வந்து, அவருக்கு சின்ன வயசுல வந்து சவுண்டா அந்த மாதிரி ஒரு பானைக்குள்ள எல்லாம் பாட்டு வச்சுலாம் கேட்பாங்களா, அது மாதிரி கேட்கணும்னு ரொம்ப ஆசை. காசு வந்தப்பறம் அவர் வாங்கின ஒரு பொருள் இது. சூப்பர். ஆமா, டிவி. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? பேரு ட்ரெட்மில். ஆனா இப்போ ஓடுறதுக்கு படத்துல சொன்ன மாதிரி எங்க வீட்டுல துணியதான் காய போட்டு வாஷிங் மிஷின்ல துவச்சு டக்குனு தூக்கி போட்டுரு. அது ஏன் எல்லார் வீட்லயும் அப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா, இருக்கிறது இவ்வளோண்டு இடம், ட்ரெட்மில்னு ஒன்று வைத்த அதை போடணும். கட்டில தூக்கி நான் தெருவில் போடணும். எங்க போட சொல்லு. சரி கட்டலாது மிஞ்சிட்டுமேனு அதை மூடி வச்சுட்டேன். எங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருந்து வந்த ஒரே சொத்து எனக்கு. அதனால நான் அதை பாதுகாப்பா வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வீட்டு சொத்தை வந்து யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. அது மட்டும்தான். அப்பப்ப இதுல பவுடர் கொட்டி எங்க வீட்டுக்காரரு, என் பிள்ளைகளு, காவியா, வினோதினி எல்லாரும் வந்து கேரம் போர்டு விளையாடுவாங்க. சூப்பர்க்கா. இந்த மேலெல்லாம் இப்படி பணக்கார வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி வைப்பாவலாம். இது எல்லாமே எங்க வீட்டுக்கார வீல செஞ்சதுதான். நம்ம வீட்டுல போக கூடாத இடம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீடுதான். வாங்க, இப்படிதான் இருக்கும். இது என் மூத்த பிள்ளை, இது என் ரெண்டாவது பிள்ளை. என்னோட யூடியூப் எடிட்டர் இவர் தான், தீபா டைரியோட எடிட்டர். நான் எடுக்கிற சீரியலுக்குலாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு டீமே நான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதுல வந்து அவங்க இந்த தம்பிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அழகா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க போல. ஆமா, இது யூடியூபுக்கு தேவைப்படுதுன்னா நாங்க சீரியல் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுக்கு எடிட்டிங், டப்பிங் எல்லாத்துக்கும் அதுக்கு மைக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். இதுக்குதான் நான் லைஃப்ல என் வீட்டுக்கார்ட்ட ஆசைப்பட்டு என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது. இதுவும் கேமராவும். சூப்பர். இந்த காரு அக்கா வந்து உங்க அன்பால வாங்கின காரு, எச்சிகா காரு. இது மட்டும் இல்ல, இந்த பொங்கல் கழிச்சு மாடியில வீடு போடுறோம். மாடி வீடு அடுத்த தடவை நீங்க வந்தீங்கன்னா அக்காவை மாடி வீட்டுல பாக்கலாம். அது ஒரு ஹோம் டூர். அக்கா வீடு கட்டிடுவீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லுவான்னு பார்த்தா டக்குனு அப்ப அடுத்த ஹோம் டூர் கொடுத்துருங்க அப்படின்னு வியாபாரம் மைண்ட்லயே அதுல இருந்து வெளியில வாப்ல. அக்கா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வியாபார மைண்ட தூக்கி வாசல்ல வச்சுட்டு உறவு கரவியெல்லாம் உள்ள இருந்து பேச மாதிரி நாங்களும் பேசிருப்போம். வா வா.